ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 2025 சனிக்கிழமை பாத்தீங்கன்னா கன்னியில இருந்து துலாமுக்கு அமர்றாரு. துலா ராசியில அவர் உட்கார்றாரு. எது வரைக்கும்? அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் துலா ராசியிலே சஞ்சாரம் பண்ண போறாரு. அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு போறார். சரிங்களா? இப்படி துலா ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா அங்க உச்சமோ நீச்சமோ ஆகல, சமநிலை அப்படின்றது பெறாரு. அதனால நிறைய ராசிகளுக்கு பெரிய அளவுல நன்மையும் கிடையாது, பெரிய லெவல்ல தீமைகளும் கிடையாது அப்படின்றது உண்மை. ஆனா குருனோட 5ஆம் பார்வை துலா ராசி மேல அமர்ந்திருக்க செவ்வாய் பகவான் மேல படுது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு மங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு முதல்ல சொன்ன பாத்தீங்களா, நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அப்படின்றது பொதுவான பலன். ஆனா இந்த குரு மங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது. அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வருது பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களோட ராசி அதிபனை செவ்வாய் பகவான் தான். இவன் பாருங்க, இப்ப 12ஆம் பாவம் துலாத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். குருனோட நேரடி பார்வையில இருக்கான். அப்ப 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? அயன சயன போஜன மோட்ச விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குருனோட பார்வையில இருக்கிறதுனால என்ன ஆகும்? நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, வெளியே எங்கன்னா பிரயாணம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழகா போவீங்க. நாங்க டூருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க போவீங்க, தீர்த்த யாத்திரை போகணும்னு ஆசைப்படுறோம் போவீங்க, ஃபாரின் டூர் போலான்னு ஆசைப்படுறோம் போவீங்க, சொத்து பத்து வாங்கலான்னு ஆசைப்படுறோம் வாங்குவீங்க, வீடு வாசல் வாங்கலான்னு ஆசைப்படுறோம் வாங்குவீங்க. இப்படி எல்லா விதத்திலயும் பிள்ளைங்களுக்கு நகை வாங்கணும்னு ஆசைப்படுறோம் வாங்குவீங்க. நல்லா அழகா பட்டுப்புடவை எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் வாங்குவீங்க. ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும், ஒரு 2 வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும், ஒரு 4 வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும். இது எல்லாமே நடக்கும். பிளஸ்ஸா தான் நடக்கும். பெருசா கவலைப்பட வேண்டாம். அந்த குருமங்கள யோகம் அப்படின்றது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுக்கும் மேல செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 6, அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 6ஆம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பொதுவா பாருங்க, இந்த சுயஸ்தானாதிபதி குருமங்கள யோகம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு பக்குவம் அப்படின்றது வரும். பொதுவா விருச்சிகம் பாருங்க, ரொம்ப பக்குவப்பட்ட மனசு விருச்சிகத்தினோட மனசு அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு அப்படின்றது பல நேரத்துல எடுக்க மாட்டாங்க, குழம்புவாங்க. செய்யலாமா வேணாமா, இது செஞ்சா தப்பா போயிடுமா, ஒண்ணு செஞ்சு முடிச்சிடுவாங்க. செஞ்சு முடிச்சு அதுக்கான ரிசல்ட்டையும் பாத்துருவாங்க. இந்த விஷயத்த வேற மாதிரி செஞ்சிருந்தா இது இன்னும் நல்லா இருந்திருக்குமோ, இந்த விஷயத்த செய்யாம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ, செஞ்ச பின்னாடியும் குழம்புவாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த சந்திர நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால ஒரு விதமான மனக்குழப்பம், ஒரு மூட் ஸ்விங்ஸ் அப்பப்ப இருக்கும் தான். பட் பியாண்ட் தட் இந்த காலகட்டம் ஒரு தீர்க்கமான முடிவு அப்படின்றது இருப்பாங்க. தெளிந்த நீரோடை போல அவங்க மனசு அப்படின்றது இருக்கும். இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேல கோவப்படுறது, ஆத்திரப்படுறது, இரிட்டேட் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, சட்டுன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது, இதெல்லாம் குறைஞ்சிடும். இதுவும் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல பாருங்க, 6ஆம் பாவத்தினோட அதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்தினோட அதிபன். பெருசா எனக்கு எதிரிகள் இல்லைங்க. எதிரிகள் இருந்தாலும் அவங்களை ரொம்ப ஈஸியா நான் என்னோட புத்திசாலித்தனத்தினால டேக்கிள் பண்ணிட்டேன். அவங்களே காணாம போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கடனை நான் எப்படி கொடுக்கணும், எப்படி ஏதா கொடுக்கணும், எந்த ஆங்கிள் கொடுக்கணும், கடன் இல்லாம இருந்தா நிம்மதியா இருக்கலாமே, இப்படி பல விதத்துல யோசிச்சேங்க. கடனை ஏதோ ஒரு விதத்துல கொடுக்கறதுக்கு பிளான் பண்ண. தனிநபர் கடன்றதை ஒழிச்சுட்டேன். எப்படி ஒழிச்சேன்? எங்க பூர்வீகத்துல சொத்து இருந்துச்சு, அந்த சொத்தை வியாபாரம் பண்ணி ஒழிச்சுட்டேன். எங்க அக்கா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, எங்க அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால நான் அந்த கடன்ல இருந்து வெளியே வந்துட்டேன். இப்படி ஏதோ ஒரு விதத்துல கடன் அப்படின்ல இருந்து வெளியே வருவீங்க. உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குங்க. எப்ப பாரு ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துட்டே இருக்க போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏமாற்றமும் இல்லாத, அதாவது ஏமாற்றம் இல்லாத விருச்சிகம் கிடையாது, அதே மாதிரி உடல் நல உபாதைகள் இல்லாத விருச்சிகம் கிடையாது அப்படிம்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல விஷயம் தான் செய்யும். ஏமாற்றம் அவங்களை சாதிக்கணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். உடல் சார்ந்த உபாதைகள் இனிமேல் பட்டு டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ண அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது ஒரு பிளஸ் தான். பட் பியாண்ட் தட் சொல்றேன், அந்த மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னாலும் நல்ல ப்ராப்பரா டாக்டரை போய் பார்க்கறது, அதுக்கான வைத்தியம் அப்படின்றது கரெக்டா செஞ்சுக்கிறது, அந்த நோயில இருந்து விமோச்சனம் அப்படின்றது வர்றது, இதெல்லாமே பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக உங்களுக்கு பாத்தீங்கன்னா விரைய செவ்வாய் நிறைய சுப விரயங்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன். இப்ப இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கங்க, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம், அதனால நாங்க ஃபுல்லும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.